இன்னைக்கு பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிக்கிறார். யார் கூட்டணியில இருந்து? திமுக கூட்டணியில இருந்து. திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? ஆண்டுக்கு 500 மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லிதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? 500 மதுக்கடைகளை ஆண்டுக்கு நாங்க மூடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்தா 4வது வருஷம் நடக்குது. அப்ப 2000 மதுக்கடைகளை மூடி இருக்கணுமா இல்லையா? ஆனா ஒரு கடையும் கூட மூடல. அதுக்கு பதில் பிரைவேட்டாக இன்னைக்கு பார்களை அனுமதி செய்து 500 கடைகளை மூட வேண்டிய இடத்துல 800 மதுக்கடைகளை திறந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாயை திமுகவினர் சம்பாதிக்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் இன்னைக்கு டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா என்று எல்லா விஷயத்திலும் இந்த நாடு போதை நாடாக மாற்றிய ஒரே பெருமைதான் இந்த திமுகவினுடைய அரசுக்கு இருக்கே ஒழிய வேற எந்த பெருமையும் இந்த அரசுக்கு இல்லை என்பதை மக்கள் கருத்தாக இந்த பொதுக்கூட்டத்திலே நான் பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பிரைவேட் பார்ஸ் சொல்லி மதுக்கடைகளை திறந்து இன்னைக்கு ஏராளமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் என்ன சொன்னாரு? வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தமர் நமது கேப்டன் அவர்கள். ஆனா இன்னைக்கு நடக்கின்ற திமுக அரசு என்ன சொல்லுது? வீடு தோறும் வாட்டர் பாட்டில் வரும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே அரசு திமுக தான். இப்ப எப்படி நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றோம் வீட்ல இருந்து, அந்த மாதிரி வருதா? இனிமே வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணலாமா? குவார்டர் வேணுமா, ஆஃப் வேணுமா, ஃபுல் வேணுமா? சந்தோஷமா எல்லாருக்கும்? அப்படியே ஆண்கள் முகத்துல அப்படியே பளிச்சுன்னு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுத. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மக்களுக்கு என்ன தேவை அதை குறிப்பறிஞ்சு செய்யுங்க. இன்னைக்கு இந்த நாட்டில சுதந்திரம் வாங்கி எப்படியெல்லாம் நம்ம தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடினாங்க. அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு வெளியேறு என்று சொல்லி இந்த கொள்ளையர்கள் கையில இந்த ஆட்சியை கொடுத்ததுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையா எனக்கு வேதனையானே சொல்ல தெரியல. இன்னைக்கு இந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய இன்னைக்கு வீடு தோறும் கேப்டன் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று எந்த ஆட்சியாவது சொல்லுமா? எது கேட்டாலும் இன்னைக்கு காசு பணம் அதுதான். இன்னைக்கு கேப்டன் சொன்னது மாதிரி வீடு தோறும் ரேஷன் பொருள், அது மட்டுமில்லை இலவச மருத்துவம், இலவச கல்வி, வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கி அனைத்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரே உத்தமர் கேப்டன் அவர்கள் தான். போகும்போது அலெக்சாண்டர் கதை தான் அடிக்கடி சொல்வார். அலெக்சாண்டர் இந்த நாட்டையே கைப்பற்றினார். சபை பெட்டியில வச்சப்போ 2 கையும் வெளியே வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாராம் அலெக்சாண்டர். எதுக்குன்னா, நான் இந்த நாட்டையே கைப்பற்றினேன், ஆனா இந்த உலகத்தை விட்டு நான் செல்லும் போது என் கையில எதுவுமே இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. அதனால போகும்போது நம்ம ஒண்ணும் கொண்டு போறது கிடையாது. காமராஜர் அவர்கள் இறந்த போது 4 வேஷ்டி 4 சட்டை தான் அங்க இருந்துச்சு அவங்க வீட்டுல. இதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரா வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் நம்ம தலைவரும் கட்சி ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவருடைய உருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா காமராஜரை பார்க்கலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கலாம். இவர்கள் தான் உண்மையில் மக்களுக்காக சிறந்த முறையில பணியாற்றிய முதல்வர்கள். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைத்த சிறந்த ஒரு முதல்வராக அவர்கள் வாழ்ந்து காமிச்சார். அதனாலதான் இன்னைக்கு அவங்களோட மைண்ட் செட் கேப்டனுக்கு எப்பவுமே இருந்தது அப்படிங்கறத நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாலும் அந்த கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பம் நடந்துட்டு இருக்கு. சகோதரர் திருமாவளவன் என்ன சொல்றாரு? மது ஒழிப்பு மாநாடுங்கிறார். ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்திற்கு இந்த கூட்டணியில இருக்குது என்பதற்கு சின்ன உதாரணம். அதே போல பார்த்தா இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு? மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்பதுதான் காங்கிரசினுடைய கொள்கை என்கிறார். அப்ப திமுக ஆட்சி சரியில்லை என்பதை சகோதரர் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தை அவர்களும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியின் அவலம் எப்படி இருக்கு? உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெள்ள தெளிவாக ஒரு மோசமான ஆட்சி நடக்கிறது என்பதை கூட்டணியில இருப்பவர்களை இன்னைக்கு சொல்கின்ற நிலைமைதான்
இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், எங்கு போனாலும் ஒரு கேள்வியை முன்னாடி கேட்கறீங்க, இன்னையோட அந்த கேள்வியை நீங்க நிப்பாட்டிக்கணும். எங்க நான் போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தரப்போறாருங்களா, உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன, நீங்க என்ன கேட்கறீங்க? ஏன் கருத்து ஒண்ணும் இல்ல, அவங்க கட்சி ஏத்துக்கிட்டா எங்களுக்கு அதை பத்தி இல்ல, ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க என்பதை 26ல தான் அதை நாம பார்க்கணும்ன்றதா என்னுடைய பதிலா சொல்றேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இனிமே அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அந்த கட்சியினுடைய கொத்தடிமைகள், நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இனிமேல் அந்த கேள்வி என்னிடம் கேட்க வேண்டாம். அவர்கள் கட்சியும் அவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏத்துக்கிட்டா அதை பத்தி எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸும் கிடையாது. ஆனா 2026இல் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை அந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இதுக்கு பதில் அளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்க பாருங்க, லைனா 3 தலைவர்கள், அதைத்தான் நான் வந்த உடனே பார்த்தேன். அண்ணா, பெரியார், கலைஞர் 3 பேரும் இங்க இருக்காங்க. அவங்க 3 பேர் ஆசீர்வாதத்தோட ஸ்டேஜ்ல நான் வந்து உட்கார்ந்த உடனே நேரா அம்மன் வந்தாங்க. அம்மன் ஊர்வலம் வந்துச்சு. அதே நான் சொல்றேன், அம்மன் ஊர்வலம் அப்பயே நமக்கு தெரியுது, தலைவர் சொன்னது போல இது தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கட்சி என்பதற்கு தான் ஒரு அச்சாரமாக இந்த 20வது பொதுக்கூட்டத்திலே அம்மனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இப்ப சுதீஷ் பேசுறப்ப சொன்னாரு, இதே இடத்தில் நமது தலைவர் சிலையையும் வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. சுதீஷ்க்கு இது முன்னாடியே தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு தூண் கட்டப்பட்டு சிலையே வைக்காம ஒரு தூண் இங்க காலியாக இருக்கிறது. அதனால அரசு உடனடியாக செவிசாய்த்து நமது தலைவர் புரட்சி கலைஞருடைய சிலையை இங்க வைக்கணும். இல்ல யாருக்காக அந்த தூண் ரெடியா இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது. அது காலமும் நேரமும் தெய்வமும் தான் முடிவு செய்யணும்னா நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனா சுதீஷ் சொன்னாரு, இங்க கேப்டன் சிலை வைக்கணும்னு ஒரு தூண் ரெடியா இருக்கு. உடனே அரசு இதை கவனத்தில கொண்டு அங்க தலைவர் கேப்டனுடைய சிலையை வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இவங்களை நான் சொல்றேன்னா, அறிஞர் அண்ணா இந்த கட்சியை ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதை சொல்லிதான் திமுக என்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன நம்புறாங்க, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதை நம்பிதான் இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாதுரையே இருந்திருந்தாலும் எதுக்கு இவங்களை நம்பி இந்த கட்சியை நாம ஆரம்பிச்சோன்றதுதான் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரன்ற கேள்வியே ஏன் முன்னாடி இன்னைக்கு வருகிறது. எங்க பாருங்க கலெக்ஷனு, கரப்ஷனு, எல்லா இடத்துலயுமே கமிஷன், இதான் நடந்துகிட்டு இருக்கிறது. இதுதான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை ஒழிய இதற்கு மீறி ஒரு எதுவும் இங்க நடக்கல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மகாலட்சுமி இங்க பேசுறப்ப சொன்னாங்க, அந்நியார் போறாங்க ஒரு விருது விழாவில் போனா விருது வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு எங்க போனாலும் ஒரு உதவி அறிவிக்கிறாங்க. மகாலட்சுமிக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்றேன். அவங்க சொன்னது மாதிரி நாங்க வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கி டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பாராட்டு விழாவுக்கு போகும்போது ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழ் சங்கத்திற்கு வழங்கப்படும் அப்படின்றத நான் சொன்னேன். இந்த முறை கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். மொத்தம் 30 மாணவர்களுக்கு அந்த கல்வி தொகையாக அங்கு அந்த மாணவர்கள் பலன் பெற்றிருக்காங்க. இது 1 வருஷம் கிடையாது, இனி ஆண்டுதோறும் தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தொடரும்.